ஐயா வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போடி சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. தற்போதைய சூழ்நிலையில் உங்கள் மனநிலை எவ்வாறுங்க இருக்குது? தமிழர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேராசிரியர் கலை அரசு, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பொடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றேன். இங்கு இப்போ தொகுதி முழுவதும் நாம் சுற்றி பார்க்கின்ற பொழுது இங்கு ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பணியை சரிவர செய்யவில்லை என்பதுதான் எனக்கு தோன்றுகிறது. ஆகவே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த தொகுதியை போற்றும் போடிநாயக்கனூர் தொகுதியாக மாற்றுவேன் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு போடி சட்டமன்ற தொகுதியில் சுற்றுப்பயணம் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்து வந்த பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்தீங்களா? ஏன் மக்கள் யாரும் உங்களை தொடர்பு உண்டாங்களா? பேசினாங்க. நாங்கள் இந்த போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த தாடிச்சேரிங்கிற ஒரு இடத்துக்கு போய் பார்த்தோம். அந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 50 வீடுகள், காலனி வீடுகள்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. 1995 அந்த கட்டி கொடுத்தாங்கன்னு அறிஞ்சோம். அந்த வீடு, அந்த ஏரியாவை நாங்கள் சுற்றி பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேள்விப்படும்போது அடிப்படை வசதிகள் எந்த வசதியும் செய்யப்படவில்லை. அதுபோக அங்கே ஒரு தண்ணீர் தொட்டி வச்சுருக்காங்க. அந்த தண்ணீர் தொட்டி பார்த்தாலே அந்த வீடு போதுமான அளவுக்கு இல்லை, குடி தண்ணீர் வசதி எதுவும் ஏற்படுத்தி தரவில்லை அப்படிங்கிற அந்த மக்கள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலனி எப்படி கட்டினாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு காலனி அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான விதிமுறைகள் இருக்குது, அரசாங்கத்துடைய விதிமுறைகள் இருக்குது. போக்குவரத்துக்கு சாலை வசதி வேணும். சாலை வசதி இல்லாமலே அந்த வீடை கட்டி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 30 ஆண்டு காலமாக அந்த அந்த குடியிருப்பில் வசிக்கக்கூடிய மக்கள் மிகவும் கடினப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அறிஞ்சேன். இந்த பிரச்சனையினுடைய கவனத்திற்கு வந்ததை நல்லா சுற்றி பார்த்தோம். அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் அந்த பிரச்சனையை உறுதியாக தீர்த்து வைத்து அவங்களுக்கு சாலை வசதி மேற்கொண்டு அடிப்படை வசதிகள் அத்தனையும் ஏற்படுத்தி கொடுப்போம் என்பதை உறுதியாக தெரியும். அடுத்ததாக இன்னொரு ஊருக்கு நாங்கள் போனோம், மல்லியக்கவுண்டம்பட்டி. அந்த ஊரில் பார்த்த ஒரு அவலமான காட்சி என்னுடைய மனதை மிகவும் பாதித்து விட்டது. ஏன்னா பால்வாடின்னு ஒன்று ஏற்கனவே இருந்ததாக சொல்கிறாங்க அந்த ஊரில். அந்த பால்வாடி இன்னும் காரணத்துக்காக இடிச்சிட்டாங்க. அந்த பால்வாடி இடித்ததுனால ஒரு 50 குழந்தைகள் அந்த பால்வாடியில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க, அது அங்கே இருந்திருக்கிறாங்க. அந்த குழந்தைகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில், அதுவும் மிக கேவலமாக ஒரு சமையல் அறைக்குள்ளே போய் அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த குழந்தைகளை பார்க்கும்போது மனம் மிகுந்த வேதனைக்கு உட்பட்டது. இந்த ஒரு அவல் நிலையை போக்கணும். அதனால் நாம் தமிழர் கட்சி நாங்கள் உறுதியாக அங்கே வெற்றி பெற்று வர்றோம், அதை கண்டிப்பாக அதுங்க சரி செய்கிறோம் என்பதை இதன் மூலமாக தெரியும். அடுத்ததாக சிலமலை காலனி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போனோம். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேருந்து நிறுத்தங்களுக்காக நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் போராடி நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுத்து அந்த காலனிக்கான அந்த பேருந்து நிறுத்தத்துக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நீதிமன்றத்தின் மூலமாக அதை கட்டுவதற்கான அந்த உரிமையும் பெற்றிருக்கிறார்கள், அந்த நிதி ஒதுக்கீடையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அந்த ஊருக்கு அந்த பேருந்து நிறுத்தத்தை இந்த மாவட்ட நிர்வாகம் செய்து தரவில்லை. இதெல்லாம் பார்க்கிற பொழுது இங்கே நிர்வாகம் சரியாக செயல்படவில்லை என்பதை தான் காட்டுகிறது. எனவே நாம் தமிழர் கட்சி நாங்கள் எங்களுடைய பொறுப்பாளர்களும் சேர்ந்து நாங்கள் இங்கே வெல்றோம், வருவோம், உறுதியாக இதை செய்து தருவோம். வரைக்கும் நம்ம இந்த போடிநாயக்கனூர் சட்டமன்றத்தில் அந்த பார்த்த இடங்கள்லாம் பெரும்பாலும் இந்த காலனி பகுதிகளாக இருக்குது. நம்ம காலனின்னு சொன்னால் நம்ம செருப்பு என்று நினைத்து கொண்டார்களோ என்னமோ தெரியல ஆட்சியாளர்கள், அதை போன்றதை இங்கே வைத்திருக்கிறாங்க. காலனின்னு சொன்னாலே கடைநிலை அடிப்படையான தேவைகள் எதுவுமே அங்கே பூர்த்தி செய்யவில்லை. அந்த மக்களை எல்லாம் ஒரு வாக்கு அளிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக அல்லது வாக்கு அளிக்கக்கூடிய ஒரு எந்திரங்களாக மட்டுமே பயன்படுத்தி வருகிறார்கள் என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. ஆகவே அந்த நிலையை போக்குவதற்கு நாம் தமிழர் கட்சி நாங்கள் வர்றோம், உறுதலாக அதை மாற்றி செய்யணும். தொகுதியில் தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கிறது. இந்த அந்த டாஸ்மாக்கு நாங்கள் ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கோம். டாஸ்மாக் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாடு அரசாங்கம் மது விற்பனைக்கும் மது ஒழிப்புன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கள்ளச்சாராய ஒழிப்புன்றாங்க. அவங்க கள்ளச்சாராயத்தை ஒழித்து நல்ல சாராயத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த துறையை உற்பத்தி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இவர்கள் கொடுக்குற மதுவும் தரமாகவும் இல்லை, மதுவே தரமில்லை அல்லது மதுவே தேவையில்லை என்பது மக்களுடைய கருத்தாக இருக்குது. நாங்கள் எல்லா இடத்துலையும் ஆய்வு செய்து பார்க்குற பொழுது இந்த மதுவிற்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள், மதுவுக்கு எதிரான மனநிலையில் பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டோம். ஆகவே இன்னும் சொல்லப்போனால் போடிநாயக்கனூர் தொகுதி மட்டுமல்ல, பல பகுதியில் எல்லா தொகுதியிலும் கூட
குடிநோயாளிகளை உருவாக்கியிருக்கிற ஒரு அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது. ஆகவே இந்த குடிநோயை ஒழிப்பதற்கு நாங்கள் டாஸ்மாகை நாங்கள் வந்தால் அதை முற்றிலுமாக ஒழிப்போம். அதில் பணியாற்றக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேறு பணியை நாங்கள் அதுக்கு மாற்று ஏற்பாடுகள்லாம் செய்து விடும். நாம் தமிழர் கட்சி அரசாங்கம் செந்தமிழன் சீமான் அதற்கு மாற்று ஏற்பாட்டையும் வைத்திருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறாக பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பிரச்சனைகளெல்லாம் ஆராய்ந்து அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நாங்கள் நாம் தமிழர் கட்சி உறுதியாக செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த கட்ட பணிக்காக நான் செல்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். அதை நாம் தமிழர் ஆட்சி வருகின்ற காலத்தில் சொல்லும். நாம் தமிழர். நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம்.